இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்கள், தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள், தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று திமுக அரசு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான திட்டங்களை எல்லாம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து சென்ற ஆண்டு திமுக ஆட்சி காலம் வரை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் பரிசு என்று இலவசங்களை வாரி வழங்கினார்கள் என்று திராவிட கட்சிகள் தம்பட்டம் அடிக்கிறார்கள். அந்த பொங்கல் பரிசில் 1000 ரூபாய் அனைவருக்கும் தரப்பட்டது. குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு, அதிலும் அரிசி குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் ஒவ்வொரு பொங்கலுக்கும் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது. விடியல் திமுக அரசு விடியா திமுக அரசாக மாறிவிட்டது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்றெல்லாம் தம்பட்டம் அடித்து கொண்ட திமுக தமிழர்கள் வாழ்வில் இருளை பரப்பிவிட்டார்கள். தமிழ் சமூகமே இன்றைக்கு இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிறது. பொங்கல் பரிசில் 1000 ரூபாய் கொடுப்பதற்கு கூட வக்கற்ற, திராணியற்ற, திக்கற்ற, தெளிவில்லாத அரசாக திமுக அரசு இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 46,000 கோடி ரூபாய்க்கு சாராயத்தை விற்பனை செய்கிறார்கள். சாராய கடைகளை மூடுங்கள், டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு சீல் வையுங்கள் என்றெல்லாம் கோரிக்கை எழுப்புகின்ற பொழுது திமுகவும் சரி, இதற்கு முன்பு இருந்த அதிமுகவும் சரி என்ன சொன்னார்கள்? சாராயத்தில் வருகின்ற வருமானம் இல்லை என்றால் அரசாங்கத்தை நடத்த முடியாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு 46,000 கோடி ரூபாய்க்கு சாராயத்தை விற்பனை செய்தும் கூட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கூட தர முடியாத அவல நிலையிலே கஜானாவை காலி செய்து வைத்திருக்கிறது திமுக அரசு. கேட்டால் நாங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி வெள்ள நிவாரண நிதியாக கேட்டிருந்தோம். ஆனால் மத்திய அரசு வெள்ள நிவாரண நிதியை கொடுக்கவில்லை. வெறும் 197 கோடி தான் கொடுத்தார்கள். ஆகவே தான் எங்களால் பொங்கல் பரிசு கொடுக்க முடியவில்லை என்று மத்திய அரசின் மீது பழி போட்டார்கள். நாம் கேட்கிறோம், இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே மத்திய அரசின் மீது தான் பழி போட்டார்கள். மத்திய அரசு எப்படி இருந்தாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரி செய்து விடுவோம் என்று சொல்லித்தான் ஓட்டு வாங்கி கோட்டைக்கு போனார்கள். இப்பொழுது கொட்டமடிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் பொங்கல் பரிசை கூட கொடுக்க முடியாத நிலைமையில் திமுக அரசு இருக்கிறது. கிட்டத்தட்ட இவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 2 ஆண்டுகளில் 1,90,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறார்கள். திராவிட மாடல் அரசு 1,90,000 கோடி கடன் வாங்கியும் கூட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் கூட தர முடியவில்லை. பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய கரும்பை கூட கொடுக்காமல் ஏமாற்றலாமா என்று பரிசீலித்து கொண்டிருக்கிறார்கள். 1 கிலோ அரிசியும் 1/2 கிலோ சர்க்கரையும் கொடுத்துவிட்டு பொங்கல் பரிசு கொடுத்து விட்டோம் என்று தம்பட்டம் அடிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் அந்த 1 கிலோ அரிசியும் 1/2 கிலோ சர்க்கரையும் வாங்க முடியாத அளவிற்கு மோசமாக இருக்கிறார்கள். அப்படி வாங்குகின்ற அளவிற்கு மோசமாக இவர்கள் தமிழக மக்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஆட்சியை ஆள்வதற்கு தகுதியானவர்கள் தானா? இவர்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆள்வதற்கு. ஆனால் இவர்கள் தான் ஏதோ பெரிய நல்லாட்சியை கொடுப்பதைப் போல இல்லாத கதைகளை எல்லாம் விட்டு கொண்டிருக்கிறார்கள். பொங்கல் பரிசு எங்கே என்று கேட்டால் ஆளுநர் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார், ஆகவே அவரை ஏற்று போராடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி போராட போனவர்கள் காவல்துறை அதிகாரிகளையே மிரட்டுகிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள். இதுதான் திமுகவுடைய ஜனநாயகம், இதுதான் திமுகவுடைய மக்கள் நலன் அரசு. சரி, சமூக நீதி என்ன ஆனது? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு என்ன ஆனது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ன ஆனது என்று கேட்டால் அதையெல்லாம் மத்திய அரசு பார்த்து கொள்ளும். அப்புறம் நீங்கள் எதற்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துகிறீர்கள்? அனைத்தையும் மத்திய அரசே பார்த்து கொள்ளும். அனைத்தும் மத்திய அரசே செய்ய வேண்டும் என்றால் மாநிலத்திலே நீங்கள் எதற்கு ஆட்சிக்கு வந்தீர்கள்? கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்குவதற்கா என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசமான அரசாக, மக்களை குழி தோண்டி புதைப்பதற்கும் தயங்காத ஒரு சர்வாதிகார அரசாக திமுக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை
இவற்றை ஏன் திமுக அரசு தடுத்து நிறுத்தவில்லை? திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் அடையாளம் என்று கேட்டால், என்று மக்கள் திமுக அரசை சாடினால், சட்டமன்றத்திலேயே திமுகவின் ஆதரவு பெற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சொல்கிறார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளுநர் தான் பொறுப்பேற்க வேண்டும், அவர்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்கிறார். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு அரசின் கையிலே இருக்கிறது. இன்றைக்கு ஆளுகின்ற திமுக மாநில சர்க்காரின் கையிலே இருக்கிறது. இவர்கள் சட்டம் ஒழுங்கை ஏன் காப்பாற்றவில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கேட்டால் ஆளுநர்கள் பார்த்து கொள்ள வேண்டும், மத்திய அரசு பார்த்து கொள்ள வேண்டும், ஆளுநர் பார்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் எதற்கு கோட்டையிலே கோட்டமடிப்பதற்கு மட்டுமே கோட்டைக்கு போனார்களா என்ற கேள்வியெல்லாம் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. வரப்போகின்ற தேர்தலில் திமுக பல இடங்களில் டெபாசிட் வாங்காமல் தோற்கும் என்பதற்கு இவையெல்லாம் அடையாளம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.